Hi, hello everyone. Welcome to LeetCode. Question number 12. Integer to Roman. 7 different symbols represent Roman numericals with the following values. அதாவது இந்த ரோமன் வேல்யூஸ் வந்து ஒன்னொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம இப்போ இன்புட் ஏதாவது நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ 3749 கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஈக்குவலண்டான ரோமன் நம்பர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ 3000 இருக்குன்னா ஆல்ரெடி 1000க்கு எம்எம்எம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 3000க்கு 1000 + 1000 + 1000 அதாவது எம்எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி தான் வந்து ப்ரொசீஜர் ரைட் பண்ண போகிறோம். 9க்குனா இந்த ஐஎக்ஸ் இந்த மாதிரி வரணும். லெஸ் தென் ஆஃப் அதாவது இந்த கண்டிஷன்ஸ் பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதே மாதிரி 49க்கும் அதே மாதிரி தான் வரணும். 50னா எல் ஆனால் அதோட லெஸ்ஸராக இருக்கு. இப்போ நமக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆன்சர் வர மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்போ எழுத போகிறோம். அதுக்கு தான் அந்த மாதிரி தான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாங்க ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்யூஷன் வந்து கொடுத்தாங்க. LeetCodeக்கு ரெக்வயர்ட் கிளாஸ் இது. நம்ம சொல்யூஷன் எல்லாம் இந்த சொல்யூஷன் கிளாஸ்க்குள்ள தான் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பப்ளிக் ஸ்ட்ரிங் இன்டு ரோமன் இன்ட் நம் இது வந்து இன்டு ரோமன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இன்புட் வந்து இன்டீஜர் நம்பர் தான் வந்து நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். அவுட்புட் வந்து ரோமன் நம்பரா அதாவது ரோமன் நியூமரலா வந்து நமக்கு அவுட்புட் வந்து வரணும். இப்போ வாங்க அதுக்கு வந்து கோட்ஸ் வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்ட்டு வேல்யூஸ் அதே மாதிரி இன்ட்டு வேல்யூஸை ஸ்ட்ரிங் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது கிரியேட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்றேன். ஸோ ஆஃப்டர் இன்சர்ட்டிங் வேல்யூஸ் அதாவது இன்டீஜருக்கான அந்த வேல்யூஸும் சிம்பிள்ஸும் வந்து அதாவது ரோமன் நம்பர்ஸும் நியூமரல்ஸும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது ஆல்சோ நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து கொடுத்துருக்கோம். அப்போதான் நம்ம லூப்ல போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிம்பிள்ஸும் அதே மாதிரி தான் டிசெண்டிங் ஆர்டர்ல தான் வந்து போட்டிருக்கேன். ஆல்சோ இதோட ஒவ்வொரு இண்டெக்ஸுமே பார்த்தோம்னா அதுக்கான ஈக்குவலண்டான ரோமன் நம்பராக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுத போறோம். ஸ்ட்ரிங் பில்டர் ரோமன் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரிசல்ட் ரோமன் நியூமரலை ஸ்டோர் பண்ண ஒரு எம்டி ஸ்ட்ராங் பில்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு அதாவது ஒரு லூப் வந்து எடுத்துருக்கேன். அதுதான் வந்து ஃபார் லூப்பு. அதில் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து ஐ லெஸ் தென் வேல்யூஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். வேல்யூஸ் டாட் லென்த்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ள சம் கோட்ஸ் வந்து எழுத போகிறோம். இந்த ஃபார் லூப்புள்ள ஒரு வைல் லூப் வந்து மெயினாக கொடுக்க போகிறோம். இந்த வைல் லூப்பில் வந்து நம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூஸ் இந்த வேல்யூஸில் இந்த இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள சம் கண்டிஷன்ஸ் எழுதலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார் லூப்ல வந்து இன்ட் ஐ அதாவது இனிஷியல் 0th பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். வேல்யூஸ் டாட் லென்த் இருக்கிற வரணும் டிராவர்ஸ் ஆகணும். ஏன்னா வேல்யூஸ் அரே ஃபுல்லா டிராவர்ஸ் பண்றதுக்கு தான் இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போறோம். அடுத்து வைல்ல நம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூஸ் ஆஃப் ஐ அதாவது அதில் இருக்க இண்டெக்ஸ் கரண்ட் வேல்யூ நமக்குள்ள ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் இந்த வைல்ல வந்து சம் கண்டிஷன்ஸ் வந்து எழுத போறோம். அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரோமன் டாட் appendல நான் வந்து சிம்பிள்ஸ் வந்து இது கூட நான் அப்பெண்ட் பண்ண போறேன்.
இந்த ரோமன் டாட் ஆப்பண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் ஐ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா கரண்ட் ரோமன் சிம்பிள் ரிசல்ட்டுக்கு ஆட் பண்றோம். அதுதான் வந்து இது யூஸ் ஆகுது. அதாவது ரோமன்ல வந்து சிம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு தான் வந்து இந்த ரோமன் டாட் ஆப்பன் சிம்பிள்ஸ் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ 85% கோட்ஸ் வந்து முடிச்சோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம் மைனஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். வேல்யூஸ் ஆஃப் இங்கேயும் அந்த ஐ கொடுக்குறோம். இப்போ இந்த நம் மைனஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் ஆஃப் ஐ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ண வேல்யூ நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும். அதான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ண வேல்யூவை நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் இந்த நம் மைனஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் ஆஃப் ஐ வந்து யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், இந்த கண்டிஷன்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா இதை ஆன்சர் ரிட்டர்ன் பண்றதுக்கு எப்பி போல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ரோமனா வந்து ரிட்டர்ன் பண்ணாம ரோமன் டு ஸ்ட்ரிங்கா வந்து ரிட்டர்ன் பண்றோம். டு ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றோம். ஸோ யூசிங் இந்த ஸ்ட்ரிங் பில்டர் இந்த ரிட்டர்ன் ரோமன் டாட் டூ ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணா ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்டை நார்மல் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ரோமன் டாட் டூ ஸ்ட்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 3749 அதுக்கான ஈக்குவலண்டான இந்த இதுக்கான இந்த நம்பருக்கான ஈக்குவலண்டான ரோமன் நியூமரல்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ கேஸ் 2லயும் அதே மாதிரி கேஸ் 3லயும் அதே மாதிரி. இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக்ஸ் தான் வந்து ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேல்யூஸும் சிம்பிள்ஸும் வந்து இருக்கு அலாகேட் பண்ணியிருப்போம், அதாவது ஸ்டோர் பண்ணியிருப்போம். அடுத்து ஸ்ட்ரிங் பில்டர் வந்து யூஸ் பண்ணி ரோமன் வச்சு அதுக்குள்ள ஸ்ட்ரிங் பில்டர் வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ண போறோம். அடுத்து ஃபார் லூப்ல கண்டிஷன் செட் பண்ணிட்டு ஃபைல்ல இது கரெக்டா இருக்கிற வரலும் ரன் ஆகலாம். ஏன் நம்ம இந்த இடத்துல வைல் லூப் யூஸ் பண்றோம்னா மோர் தென் ஒன் டைம்ஸ் கூட சேம் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகலாம். ஆனா ஃபார்ல வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. வைல்ல தான் மோர் தென் ஒன் டைம்ஸ்க்கு மேல அந்த சேம் வேல்யூஸ் வந்து வரலாம். இதுக்காக தான் வைல்ல வந்து இந்த கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கோம். லாஸ்டா வந்து நம்மளுக்கு வர ஆன்சரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட் இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.